ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜிகே கொஸ்டின்ஸ் என்னன்றத பார்க்கலாம். முதல் கேள்வி, தேசியவாதத்தின் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ராஷ் பிஹாரி போஸ், ஆப்ஷன் பி பாலகங்காதர் திலகர், ஆப்ஷன் சி காந்தியடிகள், ஆப்ஷன் டி அரவிந்தர் கோஷ். கேள்வியை திரும்ப சொல்றேன். தேசியவாதத்தின் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார்? சரியான பதில் அரவிந்தர் கோஷ். இரண்டாவது கேள்வி, 1916ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தன்னாட்சி கழகமானது கீழ்கண்ட எந்த நிகழ்வின் காரணமாக முடிவுக்கு வந்தது? ஆப்ஷன் ஏ 1917 ஆகஸ்ட் அறிக்கை, ஆப்ஷன் பி மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள், ஆப்ஷன் சி திலகரின் மரணம், ஆப்ஷன் டி 1947 இந்தியாவின் சுதந்திரம். 1916ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தன்னாட்சி கழகமானது கீழ்கண்ட எந்த நிகழ்வின் காரணமாக முடிவுக்கு வந்தது? சரியான பதில் 1917ஆம் ஆண்டு ஆகஸ்ட் அறிக்கை. மூன்றாவது கேள்வி, யாருடன் இணைந்து பகத்சிங் 1929 மத்திய சட்டப்பேரவையில் புகைகுண்டு வீசினார்? ஆப்ஷன் ஏ எஸ் வி காட்டே, ஆப்ஷன் பி ராம் பிரசாத் பிஸ்மில், ஆப்ஷன் சி ராஜகுரு, ஆப்ஷன் டி பி கே தத். யாருடன் இணைந்து பகத்சிங் 1929 மத்திய சட்டப்பேரவையில் புகைகுண்டு வீசினார்? சரியான பதில் பி கே தத். இன்னைக்கான கடைசி கேள்வி, இந்தியாவில் மிக பழமையான இரும்பு உருக்கு தொழிற்சாலை எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ துர்காபூர் இரும்பு உருக்காலை, ஆப்ஷன் பி பரம்பூர் டிஸ்கோ, ஆப்ஷன் சி ரூர்கேலா இரும்பு உருக்காலை, ஆப்ஷன் டி ஜாம்ஷெட்பூர் டிஸ்கோ. இந்தியாவில் மிக பழமையான இரும்பு உருக்கு தொழிற்சாலை எது? சரியான பதில் ஜாம்ஷெட்பூர் டிஸ்கோ.